ஹலோ எவ்ரிவன். நான் vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஏன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அயர்லாண்டுக்கு ஜாபுக்காக போகிறேன். ஸோ குழந்தைங்க, ஹஸ்பண்ட், ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. என் சின்ன பையன் தூங்கிட்டான் போகிற வழியிலே. அப்புறம் பெரிய பையன், நான் இவரெல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு நேராக திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து திருச்சிக்கு 1 hour தான் ட்ராவலு. ஏர்போர்ட்க்கு ரீச் ஆனோடனே பெட்டி எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் இறக்கிட்டு குழந்தைங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. இப்போ இந்த வாய்ஸ் வந்து அயர்லாண்டுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால தான் இப்படி இருக்கும் வாய்ஸு. இங்கே செம்ம கோல்டாக இருக்குது. அதனால தான் இப்படி பேசிகிட்ருக்கேன். குழந்தைங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க பாருங்கள், அவங்களுக்கு எதுவுமே தெரிலங்க நான் வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டுலாம். பட் அவங்க ஏதோ சென்ட் ஆஃப் பண்ணுறோன்னு சொல்லி வந்து அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இனிமேல் வர வீடியோஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். இது வேறு ஃபோனில் எடுத்தது. சரி, போர்டிங் எனக்கு 3:30க்கு ஃப்ளைட்டு ஆஃப்டர்நூன். ஸோ 1 o'clockலாம் உள்ளே போயிடலான்னு சொல்லி உள்ளே போயிட்டேன். ஏன்னா 3 கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. அப்புறம் குழந்தைங்க வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிவிட்டு. அவங்களெல்லாம் ஹக் பண்ணி அதுக்கப்புறம் கிஸ் கொடுத்து நானும் கொஞ்சம் அழுது எல்லாம் பண்ணி உள்ளே போனேன். குழந்தைங்களுக்கு ஏதோ சமாளித்து கேம் விளையாட கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி எல்லாம் சமாளித்து அப்புறம் ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்திட்டார் அவங்கள. எல்லோரும் யோசிப்பீங்க, எப்படி 2 குழந்தைங்கள விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் மனசை திடப்படுத்திட்டு தான் போகிறேன். போயிட்டு ஒரு 6 monthஸில் இவங்களையும் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லி தான் போகிறேன். அங்கே நான் நர்ஸ் ஜாபுக்கு தான் போகிறேன். நான் உள்ளே போகிறத பார்த்துட்டு என் 2 பசங்களும் கூடயே வரேன்னு சொல்லி நின்றுட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவனுங்களை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் சின்ன பையன் அர்ஃபான் வந்து ரொம்ப அழுதான். ஏன்னா அவன் கூட கண்டினியூஸாக 3 years இப்போ இருந்துட்டேன். பெரியவன் கூட அவங்க அப்பா கூட தான் அட்டாச்சு. பட் சின்னவன் என் கூட ரொம்ப அட்டாச்சு. ஸோ பாருங்கள், உள்ளே போகிறேன்னோடனே எப்படி அழுகுறான் பாருங்கள். நானும் மனசை கல்லாக்கிட்டு தான் உள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், குழந்தை எப்படி அழுகுறான்னு சொல்லிட்டு உள்ளே போகிற வரைக்கும் பாய் சொல்லிட்டு இருந்தாங்க பெரியவனும் சின்னவனும் சேர்ந்து. கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் போர்டிங் உள்ளே போய் போர்டிங் முடித்தோடனே தான் இவங்க எல்லாருமே கிளம்புனாங்க. அர்ஷான் பாருங்கள், அர்ஷானும் அர்ஃபானும் அவங்க அப்பா கூட நின்று பாய் சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஓகே ஆகிட்டாங்க. என்னை பற்றி கேட்கவே இல்லையா. அவங்க வந்து அவங்க அப்பா கூட ரொம்ப அட்டாச்சு. அதனால் ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் நான் போகிறேன். விளையாட்டு பிள்ளைங்கனால அவங்க கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டோம். பெரியவனுக்கு 5 வயசு, சின்னவனுக்கு 3.5 வயசு ஆகுது. இந்த சின்னவன் பாருங்க அழுதுகிட்டே இருக்கான். பட் கொஞ்ச நேரத்தில் ஓகே ஆகிட்டாங்க. அதனால் நோ வரிஸ். ஸோ பாய் சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். போர்டிங் போடுற வரைக்குமே இவங்க எல்லாம் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே 3 போர்டிங் முடிச்சுட்டு 3 போர்டிங் எனக்கு 3 போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க. அதனால் சரி எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நான் 1 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டேங்க. உங்களுக்கு ட்ராவல் பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். நான் டூ கனெக்டிங் ஃப்ளைட்டில் போனேன். ஸோ திருச்சி டு கொலம்போ, கொலம்போ டு தோஹா, தோஹா டு அயர்லாண்ட். ஃபைனலாக நான் நெக்ஸ்ட் டே 7 o'clock தான் இங்கே வந்து ரீச் ஆனேன். அங்கே 3:30க்கு கிளம்பி நெக்ஸ்ட் டே 7 அயர்லாண்ட் டைம் 7க்கு தான் வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களில் யாருக்காவது நர்ஸ் ஜாப் பற்றி ஏதாவது அப்டேட் வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் எப்படி ப்ராசஸ் பண்ணேன், எவ்வளோ நாள் ஆச்சு, எந்த ரெக்ரூட்மெண்ட் மூலயமா போனேன் எல்லாம் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.